தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிகவும் பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு சிம்ம ராசினியர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது இந்த 2025 அதாவது டிசம்பர் மாசம் அப்படின்னா ஏன் மேடம் நீங்க வேற கடுப்பேத்துறீங்க ஏற்கனவே வேலை தொல்லை தாங்க முடியல ம் என்னவே நம்ப வைக்கிறாங்க ஜாதகமாவது ஜோசியமா சொன்னா என்னையே நம்ப வைக்கிறாங்க இந்த 3 மாசமா இந்த டைலாக் சொல்லிட்டே இருக்கேன் இல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு ஆசைப்படுவீங்க அது எப்படி விட முடியும் 8ஆம் இடத்துல சனி வந்து வக்ரகதியில இருந்தாரு. இப்ப வக்ர நிவர்த்தி வேற ஆகிவிட்டது. அஷ்டம சனி பிரச்சனை பண்ணுவாரா? சிம்ம ராசிக்காரங்கள யாராலயுமே ஒண்ணும் பண்ண முடியாது. சனியால ஏதாவது பண்ண முடியுமா என்ன? சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. முதல் 15 நாட்கள் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்த 15 நாட்கள் அதுக்கு மேல. இந்த எப்பயுமே நம்ப என்ன சொல்றது? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா நம்ம கொஞ்சம் ஜாலியா இருப்போம்ல. அது யாரா இருந்தாலும் சரி. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளோட இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஹேப்பியா இருக்கும். அவங்க வீட்டுக்கு போம்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அந்த மாரி அப்படியே ஒரு மாரி நீச்ச கதியில இருந்த மிஸ்டர் சூரியன், ராசிநாதன் அப்படியே நகர்ந்து விருச்சக வீடான செவ்வாயோட வீட்டுக்கு வந்து அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ஒரு மாரியான சந்தோஷங்களை கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தது. அதுவும் 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறது அப்படின்றது வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஸோ முதல் 15 நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜாலியோ, ஜில்கானான்னு இருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி கால்ல அமுக்குவாங்க பாஸ், நம்புங்க நடக்கும். ஆமா. உங்க புருஷன் பாத்திரம்லாம் தேய்ச்சு குடுப்பாரு. கவலையே பட வேணாம். சிம்மராசி பெண்களுக்குலாம் வந்து பெருசா வெளியில தான் டென்ஷன்னா, வீட்லயும் டென்ஷனே ஓடுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த 1 மாசம் அப்படியே ஒரு 15 நாள் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல், அதுவும் குருவோட பார்வையில அமர்தல் அப்படின்றது வாவ்! பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் வரும். கூட சேர்ந்து திடீர்னு கேரளாக்கு போவோமா? லாட்டரி டிக்கெட் வாங்குவோமா? துபாய்க்கு போவோமா? அப்படின்ற மாரி இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்காக சூதாட்டத்துல இறங்குறது, லாட்டரி டிக்கெட் வாங்குறதுன்ற மாரி மனசு யோசிக்கும். ஏன்னா, யூசுவலி சிம்மராசிக்காரங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. நான் எப்பயுமே சொல்ற மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லிட்டு இந்த கோட்டிங்லாம் குடுத்து பேச தெரியாதனால தானே இப்படி நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கே இந்த தடவ கொஞ்சம் ராகு அப்படியே ஷேக் பண்ணி விடுவாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல வேற உட்கார்ந்துருக்காரா, என்ன பண்ணாலும் தப்பில்ல. நீ பண்ணு நான் இருக்கேன்னு உங்கள ஏத்தி விடுறதுக்கு ரெடியா இருக்காரு. ராகுட்ட மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பயங்கரமான தொழில் வளர்ச்சி இருக்க போகுது. உங்கள மாரி உண்டா, உங்கள மாரி உண்டான்னு சொல்லியே உங்ககிட்ட வேலைய குடுப்பாங்க. நீங்க வேற அந்த வார்த்தைய கேட்டாலே போதுமா, ஏர்ல இருப்பீங்களா? அது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால உங்களோட பல்ஸ புடிச்சுட்டு, இந்தான்னு உங்கள குடுக்க போறாங்க. குரு வேற வக்ரமாயி திரும்ப எகைன் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, அப்படியே ஒரு மாரி வக்ரமாகும்போது திரும்ப 10 இண்டிகேட் பண்ணுமா? ஆமா. அப்ப வேலையில வந்து ஒரு மாற்றம், வேலையில வந்து ஒரு 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 குட்டி பிரச்சனை, சின்ன சின்னதா வந்து என்ன மேடம் பிரச்சனையா? ஆமா. அப்புறம் உங்கனால சால்வ் பண்ற முடியாதான விஷயத்த தானே கடவுள் உங்கட்ட குடுப்பாரு. சிம்ம ராசிக்காரங்கனால மட்டும் தான் முடியும்னு தெரிஞ்சு அந்த மாரி பிரச்சனைய தான் குடுப்பாரு. ஏன்னா வேற யாரால இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க தான் சிங்கம் மாரி நின்னு ஜெயிப்போம். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடுப்போம்னு அவங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு. அதனால உங்களுக்கா டைப்பா பிரச்சனைய இந்த மாசம் வந்து குடுப்பாரு. ஆனா நீங்க சூப்பரா சால்வ் பண்ணி ஜெயிச்சு வந்து அப்படி நிப்பீங்க பாருங்க. அடுத்தவங்கலாம் எப்புட்றா அப்படின்ற மாரி அண்ணாந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகிறது. தலைக்கு மேலக்கு ஏதாவது 7ஆம் இடத்துல ராகு அது வேற வேலை இல்ல வேலைய பார்ப்போம். அப்படி இப்படி சொல்லியே இந்த 1 வருஷம் போச்சு. இனிமே வர வருஷமாவது நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்ற மாரியான ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ள இருந்து எழும் பாருங்களேன். செம்மையா இருக்கும். இதுதான் வா, வா, வா தலைவா திரும்ப வா அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு எனக்கு இந்த தடவ சிம்மராசிக்காரர்கள பார்க்கும்போது. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கணும். நீங்களா ஒரு டிப்ரஷனுக்குள்ள தயவு செஞ்சு போய்க்காதீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களலாம் யாராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. 9 பிளானட்டுக்கு லைட் குடுக்குற ஆளே நீங்க தான். நீங்க இப்படி சோர்ந்து போலாமா? அ. சிம்ம ராசிக்காரங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் சும்மா டெம்பரவரி. இதெல்லாம் பண்ணியாவது உங்கள ஷேக் பண்ண முடியுமான்னு கடவுள் பாக்குது. முடியாது. நான் நானா தான் இருப்பேன். நீங்க காட்ட வேணாமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாரி அ தன்னிலைப்படுத்துது. தனிமையா இருக்கிற மாரியான ஒரு உணர்வ குடுக்கறது. உள்ளுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண்ணலாமா? வேணாமான்ற ஒரு பயத்த குடுக்கறது. ஒரு மாரியான ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சோண்டு தம்மா துண்டு கம்மியாற மாரியான ஒரு வாய்ப்பை குடுக்கறதுன்ற மாரி கொஞ்சம் போகும். பட் நான் திரும்பவும் சொல்றேன். பிளானட்ட எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சுட்டோம்னு நம்ம தான் பெஸ்ட்டா. ரொம்ப சூப்பர். சரியா? நான் சொல்லி தரேன். ஈஸியா ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஒண்ணும் கவலைப்பட வேணாம். சிம்மராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய பேருக்கு ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது. முதல் 15 நாள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்த 15 நாள் அத விட நல்லா இருக்கு. ஆனா என்ன அலைச்சல் அதிகரிக்கும். இந்த 11ஆம் இடத்துல உட்கார்ந்து 7ஆம் இடத்த, 3ஆம் இடத்தெல்லாம் வந்து மிஸ்டர் குரு பார்க்கும்போது ஷார்ட் டிராவல் நெறைய பண்ண வைப்பாரு.
இங்க இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா, இன்னொரு ஆஃபீஸ் செங்கல்பட்டுல போட்டிருக்கோம். நீங்க போய் பார்த்துக்கோங்கன்னு எக்ஸ்ட்ரா வேலைய உங்க தலையில கட்டுவாங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணணும். ஆனா சம்பளம் ஒண்ணுதான். வேலை மட்டும் நெறைய குடுப்பாங்க. நெறைய வேலை போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கனால முடியும். உங்க மேல நம்பிக்கைன்னு சொல்லியே உங்கள வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து இந்த தடவ நடக்கும். வேலை சார்ந்த விஷயத்துல மட்டும் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குமே தவிர, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, அதுல மட்டும் தான் சிம்மராசிக்காரங்கள வந்து ஷேக் பண்ண முடியும். கடவுளுக்கு தெரியும். யார எங்க அடிச்சா அவன் வந்து நடுங்குவான் அப்படின்னு தெரியும்ல. அப்ப சிம்மராசிக்காரங்கள வேலையில மட்டும் கை வச்சா போதும், அவங்க அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதனால இந்த தடவ கொஞ்சம் அதுல நெகட்டிவா பண்ண மாட்டாரு. நெறைய வேலை பளு குடுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்ற மாரியான ஒரு விஷயத்த குடுப்பாரு. பட் ஸ்டில் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. எப்பயுமே ஒண்ணு சொல்றேன் பார்த்துக்கோங்க. அஷ்டம சனியெல்லாம் பார்த்து பயப்படவே 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்த இண்டிகேட் பண்ணும். 8ஆம் இடம் தான் நீங்க யாரு அப்படின்றத உங்களுக்கான அனலைஸ்மென்ட்ட குடுக்கும். டீப் அனலைஸ்மென்ட் 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். நெறைய பேருக்கு உங்களுடைய வண்டி, வாகனத்துல இன்சூரன்ஸ் பண்ணாதவங்கலாம் இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஃபோனு 3ஆம் இடம்லாம் இந்த கம்யூனிகேஷனா நெறைய பேர் ஃபோன் வாங்கி ஃபோனுக்கு இன்சூரன்ஸ் போடுவீங்க. ஆமா. நியூ இயர் ஆஃபர்ன்னு சொல்லி டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி, 20ஆம் தேதியே புதுசா ஒரு ஃபோன வாங்குவீங்க. நம்மளுக்கு தான் கிறிஸ்துமஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் எல்லாம் கிடைக்கும்ல 25, 26 தேதிக்கு மேல போட்டு ஃபோனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைப்பீங்க. அதெல்லாம் இந்த தடவ யாரு பண்ணுவாங்கன்னா 12 சிம்மராசிக்காரங்க பண்ணுவாங்க. இல்ல சிம்மத்துல ஏதாவது ஒரு பிளானெட் இருக்கவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு மாரி அலைச்சல் அதிகரிக்கும். அந்த அலைச்சல் வந்து நல்லதா, கெட்டதான்னு பார்த்தா, நிஜமா சொன்னா பிரயோஜனமே இல்லாத அலைச்சலா இருக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற ஒரே அட்வைஸ் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம், அ ஒரு சகோதரியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு பிள்ளையா சொல்றேன். அடுத்தவர்களுக்காக நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. வேலை முக்கியம் தான், நம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சுத்துறோம். இந்த தடவ நான் ரொம்ப அழுத்தமா இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நான் சொல்றேன். 100% உடம்புல பாதிக்கப்படக்கூடிய ராசி இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சிம்ம ராசிக்காரங்க தான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் சாதாரணமா மத்தவங்களுக்கு வந்த மாரி தானே உனக்கும் காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் 103 டிகிரி காட்டும். நான் சொல்றது புரியுதா? இல்ல சாதாரண காய்ச்சலா இருக்கும். நம்மளுக்கு என்னமோ உடம்ப போட்டு படுத்தும். ஆல்ரெடி தலைக்கு மேல வேற கேது உட்கார்ந்திருக்கு. எய்த்தாப்ல ராகு. அ செல்லக்குட்டிங்களா, நான் திரும்பவும் சொல்றேன். 13, 14 வயசு புள்ளைங்க, நோ மொபைல். 7ஆம் இடத்து ராகு சும்மா இருக்க மாட்டாரு. சனி வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சுட்டாரு. எதையாவது தூண்டி விடுவாரு. தேவையில்லாம எதையாவது பார்த்து வீட்ல மாட்டிக்குவீங்க, அடி வாங்குவீங்க. சிம்ம ராசிக்காரங்கள் ஆரோக்கியத்தில் கவனம். எஸ்பெஷலி கண்ணு, பல்லு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம். சுக்கிரன்னாலே கண்ண இண்டிகேட் பண்றோம். சூரியனோட வேற சேர்ந்து உட்கார்ந்திருக்கான். நெறைய பேர் சிம்ம ராசிக்காரங்க கண்ணாடி போடுறது, கண்ணாடி மாத்துறது, இல்ல கீழ உங்க வீட்ல கண்ணாடி விழுந்து உடையறது நல்லதுதான். ஒண்ணும் கவலைலாம் படாதீங்க. கெட்டதெல்லாம் நெனைக்காதீங்க உடனே. ஏன்னா வரக்கூடிய நாள்லாம் இப்ப சிம்ம ராசிக்காரங்க எது நடந்தாலும் பீதியா இருக்கு. ஐய்யயோ! ஐயோ! நான் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்ட்டேனே, சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். உங்கள யாருமே ஷேக் பண்ணவே முடியாது. அஷ்டம சனிலாம் ஒண்ணுமே இல்லன்ற மாரி தான் இருக்கு. குரு வீட்ல தான் அமர்ந்திருக்காரு. அதனால நல்ல விஷயத்த தான் பண்ண போறாரு. நெறைய டிராவல் பண்ண வைப்பாரு. நெறைய யாத்திரை போகணுன்ற மாரியான உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் வரும் பாருங்க. இந்த தடவ சிம்மராசிக்காரர்களுக்கு அதுதான் ஜாக்பாட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்பயுமே வந்து வேல வேல வாங்குறது, வேல செய்ய வைக்கிறது மட்டும் தான் சிம்மராசியோட தன்மையா இருந்ததெல்லாம் மாறி இந்த தடவ எப்படி வேல வாங்கணுன்ற நேர்த்திய கத்துப்பீங்க. அ ஒரு மாரி உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் வந்து நெறைய பிளானிங் போடுவீங்க. நெறைய பிளான் பண்ணுவீங்க. திட்டமிடல் வந்து வெற்றி குடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பேசுற வார்த்தையில கவனம் தேவ. எடுத்தெறிஞ்சு பேசாம பார்த்துக்கங்க. தேவையில்லாத மனசஞ்சலத்துக்குள்ள போய் நீங்களா ஆட் பண்ணிக்காதீங்க. ஓகே. படிக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த அப்டின்னா ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 4ஆம் இடம்னாலே இந்த 8வதுக்கு மேல படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க இந்த தடவ. நெறைய பேரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக வெற்றி வகை சூடுவீர்கள். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, இந்த தடவ கண்டிப்பா அடிச்சுருவீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் இத விட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மே மாதத்துல ஒரு வேலைக்கான உத்தரவாதத்தோட நீங்க போவீங்க. எப்படியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அது பிரம்மாண்டமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். வரக்கூடிய வருஷம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிஜமாவே நல்லா இருக்கு. நம்புங்க ரொம்ப நல்லா இருக்கு. 2026 வருஷம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். வேற இடம், வேற தொழில் மாறுவீங்க. நெறைய நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய காலமா தான் இருக்கு. இந்த நேரம் அப்படின்றது அத ஒரு என்ன சொல்றது? ஒரு கிளாரிட்டிக்குள்ள கொண்டு வருவீங்க. ஒரு அனுபவம் கிடைச்சா தானே அடுத்து முடியும். அப்ப இந்த மாரியான ஒரு அனுபவத்த கடவுள் குடுத்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனைய குடுத்தா தான் அடுத்து ஒரு தீர்வ குடுக்க முடியும் இல்லையா? அதனால சின்ன சின்ன பிரச்சனைய குடுக்க தான் செய்வாரு வேலையில. அதுல கவனமா இருக்கணும். வீட்ல மட்டும் வாய திறக்கவே திறக்காதீங்க. பெரிய வெள்ள பெட்ஷீட்டுக்கு இப்பயே ஆர்டர் குடுத்துருங்க. 2026 மே மாசம் வரைக்கும் அத மட்டுமே விரிச்சு படுங்க. வேற வழியே கிடையாது.
அதனால என்ன சொன்னாலும் சரிம்மா, சரிம்மா, சரிப்பா, சரிப்பான்ட்டு போயிடுங்க. அது புள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதிர் பாலினத்தவரிடம் மிகுந்த கவனம் தேவை. படிக்கிற பிள்ளைங்க எதிர்பாலினத்தவரிடம் கவனமா இருங்க. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சோசியல் மீடியால ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி பிற மொழி, பிற மதம் பேசக்கூடிய மக்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும். நெறைய டிராவல் பண்ணுவீங்க. நெறைய வந்து அ என்ன சொல்றது? உங்களுடைய வேலைக்கான டிராவலா இருக்கும். அது நல்லா இருக்கு. பெருசா ஒண்ணும் நெகட்டிவா சொல்ற மாரிலாம் இல்ல. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம். எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப கவனம். இந்த குரு, ராகு இணைவு தான் இந்த வயிறுல இருக்கக்கூடிய டைஜெஷன் பைப் இருக்குல்ல, அதெல்லாம் ராகு இண்டிகேட் பண்ணுவாரு. அப்ப அதுல போய் கொழுப்பு மாற்றுறது, அதே மாரி இந்த மண்ணீரல், கிட்னி, பித்தப்பை இதுலலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை உண்டாக்குறது, கிட்னில ஸ்டோன் இருக்குன்ற மாரி பயமுறுத்துறது. பயமுறுத்துறது தான் ஒண்ணும் வராது. ராகு படம் தான் காட்டுவாரு. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அதனால இந்த மாரியான சில பயமுறுத்தல் வர்றது, ஆரோக்கியத்துல ஒரு மாரி டல்லா இருக்கேன்ற மாரி ஃபீல் பண்றது, பாதம் வலி வர்றது. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்துன்னு இருக்காரு. பாதம் வலி வர்றது, கழிவுகள் போற இடத்துல கான்ஸ்டிபியூஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது. இத மாரி கொஞ்சம் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா, நான் என்ன பண்றது? எல்லாமே தான் வருது. 4 கிரகத்த வச்சுட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது? எல்லா பிரச்சனையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் வரத்தான் போகுது. அதனால பாலாஜி மாரி ஏதாவது ஒரு மாத்திரை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரே மாத்திரை குலதெய்வத்தோட வழிபாடு மட்டும் தான். வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் வேலையில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள மாரி உண்டான்னு சொல்லி உங்கள ஏத்தி விடுவாங்க. முடியாதுன்னு சொல்ல கத்துக்கங்க. தயவு செஞ்சு கத்துக்கங்க. நீங்க காசு குடுக்குறாங்க. ஐயோ! இந்த மாசம் ஏதாவது ஆயிடுமோ! விட்டுட்டு போனா ஏதாவது ஒண்ணும் ஆவாது. உங்கள வச்சு தான் அங்க வேலையே நடக்குது. சரியா? அத சொல்ல மாட்டாங்க. வேற மாரி மேனிபுலேட் பண்ணுவாங்க. சில பேர் வேல போகுற மாரி பயமுறுத்துவாங்க. சில பேர் வேற விஷயத்த சொல்லி பயமுறுத்துவாங்க. இந்த தடவ கொஞ்சம் அப்படியே அ நடக்கும். கவனமா இருந்துக்கோங்க. 60 வயசு தாண்டி சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கொஞ்சம் வயிறெல்லாம் வலிக்குதுன்னா, உடனே போய் டாக்டர பார்த்துட்டு வாங்க. 1 நாள் 2 நாள் சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு வர்ற மாரியான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அது நல்லபடியா தான் இருக்கும். பெருசா கவலைப்பட உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல அப்படி இருந்தா தான் அது நடக்கும். அப்படி இல்லாட்டி வயித்து வலிய மட்டும் இண்டிகேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுடும். ஓகே. ஸோ இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? நான் தான் சொல்ட்டேனே, குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்த குடுக்கும். சிம்மராசிக்காரங்க முடிஞ்ச இழுப்பண்ண ஊத்தி குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய ராஜயோகம் இந்த கார்த்திகை மாசம், அதாவது டிசம்பர் மாசம், கார்த்திகை மார்கழி முழுமையுமே என்ன சொல்றது? கடவுள்களின் மாதம்னு சொல்லுவேன். அந்த மாரி கடவுளுடைய ஆசி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு குடுத்தே தீரும். அதோட சேர்ந்து கால பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர வழிபாடு பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் நிஜமாவே சொல்றேன் உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க இந்த தடவ. அதனால காலபைரவர் வழிபாடு முடிஞ்சா காலபைரவருடைய ஸ்லோகம் சொல்றது, காலபைரவருடைய காயத்ரி காலத்தால சொல்லிட்டு போறது, இல்ல சும்மா கேட்கறது. கடவுள கும்பிடுறதுக்கு மொழி முக்கியம் இல்லையான்றத தாண்டி அத கும்பிடுறதுக்குன்னு ஒரு ஏதோ ஒரு அமைப்பு வேணும்ல. நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் தேவைப்படுற மாரி கடவுள நினைக்கிறீங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு சில மந்திரங்கள் தேவைப்படுகிறது. அதனால அந்த மந்திரத்த சொல்லி அந்த பைரவரை நினைக்கும்போது அதற்கான வாய்ப்புகளும், அதற்கான அனுகூலங்களும் உங்களுக்கு நிறையாக கிடைக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க இந்த தடவ அப்டின்னா, நெறைய சிம்ம ராசிக்காரர்கள் விமானம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நெறைய வந்து ஃப்ளைட் பார்க்கறது, ஏர்போர்ட்டுக்கு போறது, இந்த டிசம்பர் மாசம் இல்ல ஏர்போர்ட்லேருந்து யாராவது என் ஃப்ரெண்ட் வரான், என் நண்பன் வரான், இல்ல எங்க வீட்ல வராங்கன்னு கூப்பிட போறது, இல்ல நெறைய வந்து நீங்க நின்னுட்டுருப்பீங்க. உங்க தலைக்கு மேல விமானம் பார்க்கறத வெளில வந்து எட்டி பார்க்கறதுன்ற மாரி நெறைய விமானங்கள் பார்க்க போறீங்க. நெறைய புறா பார்க்க போறீங்க. இதன் மூலமா பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, நீ உயரத்துக்கு பறக்க தான் போற. பெருசா கவலைப்பட்டுக்காத. நீ ஏன் ஒண்ணும் சுருக்கிக்காத உன்ன. உனக்கான எல்லை வேற. நீ வேற இடத்துக்கு தான் போற. இதெல்லாம் சும்மா டெம்பரவரி. எவரிதிங் இஸ் டெம்பரவரின்னு சொல்லக்கூடிய தன்மையா தான் விமானம் என்பது உங்க கண்ல படும். கண்டிப்பா படும். அதே மாரி புறா பறக்கும்போது உங்களுக்கான செய்தியை நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய தன்மையில இருக்கும். ஸோ இந்த தடவ சிம்மராசிக்காரங்கள் விமானம் பார்ப்பீங்க, புறா பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.